பீகார் கள்ளம் பையன் ஆரம்பிச்சு 68 வருஷம் ஆச்சு. டாக்டர் சிவராமன் பேசினதுக்கு அப்புறம் தான் கள்ளம்பாய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு நல்ல பேர் உண்டு. என்ன பார்த்தோம்னா நிறைய பேர் இப்போ இந்த சுகரு குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்றீங்களா அப்படின்னு பர்டிகுலரா கேட்கறாங்க. நான் பார்க்கும்போது என்னன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து நிறைய வரும், நிறைய கம்பெனி சர்வைவ் ஆகாம ஷார்ட் டியூரேஷன்லயே க்ளோஸ் ஆனதே நான் நிறைய பார்த்துருக்கேன். மார்க்கெட்டிங்ல இருக்கீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 30-40 கால் பேசுங்க. அவங்க வாங்கவே மாட்டாங்க, ஆனாலும் பேசுங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரி எப்பயுமே லைஃப்ல எல்லாமே இருக்கவே இருக்காது. பிசினஸ்லயுமே அதேதான். ஆனா உங்க பேரு, உங்க கடையை பத்தின சின்ன விவரம். என் பேர் குன்றாஜிப்பா. இது வந்து அப்பாவோட பிசினஸ். பீகார் கள்ளம் பையன் ஆரம்பிச்சு 68 வருஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்பா வந்து 60 வருஷமா பிசினஸ்ல இருக்காங்க. நான் இந்த பிசினஸ் வந்து 10 வருஷம் ஆகுது. கள்ளமிட்டாய் செய்யற தொழிலை பத்தி உங்களோட அபிப்பிராயம் எப்படின்னு இருக்கு இந்த 10 வருஷத்துல? அதாவது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்தோன்னா இந்த கள்ளம்பாய் வந்து பெரிய அளவுல மதிப்பே இல்லாம இருந்தது. அப்போ வந்து மீடியால வந்து எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய அளவுல யாருமே பேசல கள்ளம்பாயை பத்தி. டாக்டர் சிவராமன் பேசினதுக்கு அப்புறம் தான் கள்ளம்பாய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு நல்ல பேர் உண்டு. ஒரு ஹெல்தி ஸ்நாக் அப்படிங்கறதே மக்களுக்கு வந்து அப்பதான் தெரிய ஆரம்பிச்சாங்க. தொழில் ஆரம்பிச்சு 60 வருஷம் ஆகுது. அப்பா ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒரு 10 வருஷமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி தொழிலோட நிலவரம் எப்படி இருந்தது? நீங்க தொழிலுக்கு வந்து இப்ப நிலவரம் எப்படி இருக்கு? இப்போ பார்த்தோம்னா ரீசெண்ட் டேஸ்ல என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, நான் பர்சனலா கஸ்டமரோட அவேர்னஸ் வந்து என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஏன்னா பேக்கிங் டேட்டு பாக்குறாங்க. இப்போ நாங்கள் சூடாவே கள்ளம்பாய் கொடுத்தா கூட நம்ம டேட்டை பிரிஞ்சு பார்த்து இது என்ன இன்னைக்கு செஞ்சிருக்கானா அப்படின்னு பாக்குற அளவுக்கு ஒரு அவேர்னஸ். அப்போலாம் வந்து பேக்கிங் டேட்டே கிடையாது. நல்லா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பேக்கிங் டேட்டே இல்லாம தான் எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர் கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா என்ன கேட்பாங்கன்னா,
நீங்க அக்கா சேர்த்தீங்களா, குளுக்கோஸ் சேர்த்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் யாரும் குளுக்கோஸோ சுகரோ யாரும் ஆட் பண்றது இல்லை. இப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கோயில்பட்டி கடல மிட்டாய்னு எடுத்துக்கிட்டா குறிப்பிட்ட உங்க பிராண்டு அது போக ஒரு 2 பிராண்டு தான் இருக்கும். பட் இப்ப வந்து கோயில்பட்டியில அது ஒரு குடிசை தொழிலா மாறி நிறைய பேர் பண்றாங்க. அந்த இதை எப்படி பாக்குறீங்க? அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது என்னன்னா, சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து நிறைய வரும், நிறைய கம்பெனி சர்வே ஆகாம ஷார்ட் டியூரேஷன்லயே க்ளோஸ் ஆனதே நான் நிறைய பார்த்துருக்கேன். பொதுவா இதை நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல 7 கோடி பேர் இருக்காங்க. 7 கோடி பேர் இருக்கும்போது ஒரு 2 மேனுபேக்சரால வந்து ஒரு 7 கோடி பேரோட டிமாண்டை வந்து பூர்த்தி பண்ண முடியுமா? கண்டிப்பா பூர்த்தி பண்ணவே முடியாது. அதே நேரத்துல நிறைய கம்பெனிஸ் வராங்க, சர்வே ஆகாம போறதுக்கு என்ன காரணம்னா, மக்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் குவாலிட்டி இதெல்லாம் ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, சர்வே ஆக முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து பீஸா வந்து அவங்க பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து அவங்களால பேர் பண்ண முடியல. 100 கம்பெனி வருது பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம ஊர்ல என்னன்னா மேட்ச் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டல்லானதுனால எல்லாரும் கலம்பாய் வராங்க. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து வெல்கம் தான் பண்றேன். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, 2 பேர் வந்து ஒரு மொனாப்புலியா இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நிறைய பேர் வரணும் தொழிலுக்கு, தொழிலை நல்லா பண்ணணும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா நல்லா சிறப்பா பண்ணணும், அதான் முக்கியம். ஏன்னா கோயில்பட்டி கடலம்பாய்ங்கிற பேரை நம்ம நல்லா போய் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம், அந்த பேரை அவங்களும் காப்பாற்றணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிட்டு நிறைய பேர் நல்லா பண்றாங்க கடலம்பாய். யங் என்டர்பிரினர்ஸ் இவ்வளவு பேர் உருவாயிருக்காங்க. இது வந்து எந்த மாவட்டத்திலயும் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் இவ்வளவு என்டர்பிரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா அப்படிங்கிறதா ஒரு சந்தேகம் தான். நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு உங்களோட விஷன் என்ன மாதிரி இருக்கு? ஒரு பேக்கிங் மெட்டீரியல், பிராண்டிங்கு, நெட்வொர்க்கிங் பண்றது, இன்னும் நம்ம வந்து பல ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ற அளவுக்கு வளரணும். நல்லா ஒரு இண்டஸ்ட்ரி லெவல்ல நம்ம போகணும். வந்து சின்ன லெவலில் ஒரு ஃபார்மாவே இருக்கக்கூடாதுல. இன்னைக்கு நானே நினைக்கிறேன்னா, இப்ப நம்ம ஊர்ல எங்க வந்திருக்கிற நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாருக்கு பொட்டன்ஷியலோட இருக்காங்க. நம்மளும் எப்படியாவது அந்த லிஸ்ட்ல இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்ப வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீம். பட் நிறைய படிச்சிடுறதுனால படிச்ச சம்பந்தமான வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றது ஒரு காரணத்துக்காண்டி வேலைக்கு போயிடுறாங்க. 2வது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எங்க நம்ம வந்து ஃபெயில் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயத்தினால ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குதான் செய்யுது, எனக்குமே அந்த பயம் எல்லாம் வந்திருக்கு, இப்பவும் இருக்குன்னு சொல்லல. ஆனா இந்த பயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிரவுண்ட் ஒர்க் வந்து நம்ம பேசிக்கா பண்ணணும். கிரவுண்ட் ஒர்க் வந்து நம்ம பண்ணணும். பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும்ல. குறைஞ்சபட்சம் சொல்லணும்னா, எங்க அப்பா போய்த்தாலும் அந்த காலத்துல மினிமம் ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வந்து நிற்பாங்க. ஆனா வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபீல்டுல இறங்கி எந்த கூச்சமும் படாம எல்லா வேலையும் பாருங்க. பேசிக்கா பெஸ்ட் ஒர்க் எதுவுமே கத்துக்க முடியல அப்படின்னா பிசினஸ் பண்றதுக்கு பயமா தான் இருக்கும். நம்ம புதுசா ஒரு சப்ளையருக்கு 4 பேர்கிட்ட போய் பேசணும், ஒரு 4 கஸ்டமர்கிட்ட பேசணும், அப்படி பேசுவீங்க. மார்க்கெட்டிங்ல இருக்கீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 30-40 கால் பேசுங்க. அவங்க வாங்கவே மாட்டாங்க, ஆனாலும் பேசுங்க. ஒரு ஸ்பாம் கால் வந்தா கூட அவங்களோட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அவன் என்னதான் சொல்றான்னு கேளுங்க. அவனை நீங்க எப்படி அவனை திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது, தொலைத்தா பேசிட்டு நீங்க அதை யார்கிட்ட பண்ணலாம்னா ஒரு ஸ்பாம் கால்ல தான் பேச முடியும். ஒரு மார்க்கெட்டிங் கால்ல 10 நிமிஷம் பேசுங்க, அவங்களும் பொறுமையா பேசுவாங்க, நீங்களும் பொறுமையா அவங்கள பேசுங்க. தொலைத்தா பேசுற பிஹேவியர் நம்மளால அவங்க கிட்ட தான் கத்துக்க முடியும். வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் வந்து நிறைய விஷயங்களோடையும் ஆம்பிஷனோடையும் நான் வந்திருக்கேன். நம்ம என்ன நினைச்சிட்டே இருப்போம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி தான் லைஃப் போகணும்னு நினைச்சிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் பிசினஸ் வந்து நம்ம சர்வைவா இருக்க ஆரம்பப்படுவோம். அப்புறம் சரி பிசினஸ்ல கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும், நமக்கு எல்லாமே நல்லதாவே நடந்துட்டே இருக்குன்னு நினைச்சிட்டே இருக்கும். ஆனா எப்பயுமே அப்படி இருக்குமானா இருக்கவே இருக்காது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஃபேமிலிக்காக தான் உழைக்க நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஃபேமிலி பார்க்கவே இல்லை. ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று வரும்போது தான் பர்சனலா சொல்லணும்னா நான் அப்பதான் ரிலைஸ் பண்ணேன். ஃபேமிலிக்காக நம்ம எல்லாம் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம ஓடணும், வேலை பார்த்தா செஞ்சோம், ஓகே. ஃபேமிலிக்கு என்ன செஞ்சோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஃபேமிலிக்கு எதுவுமே பண்ணல. ஃபேமிலியை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது கூட ரொம்ப கம்மி தான். ஃபேமிலி சொன்ன விஷயம் எல்லாமே இருக்கும், அந்த விஷயம்ல நம்ம ஃபேமிலியை ஒரு பார்ட் ஆக்கணும். உண்மையில ஃபேமிலி சேர்ச் ஆகுதுனால நம்ம வரைக்கும் டின்னர் போயிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம்.
திரும்பி பார்த்தா ஃபேமிலி காணாம போயிருக்கு. நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா, நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான், நான் 3 இயர்ஸ் அப்புறம் நான் ரியலைஸ் பண்றேன். இந்த மாதிரி இல்லாம யங் ஏஜ்லயே நம்ம ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த வீடியோவில் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் ஃபைனலாக ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். பிஸ்னஸ் ஈஸி தான், ஆனால் ஒரு பிஸ்னஸை 60 வருஷமாக எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சில செகண்டில் சொல்கிறாங்க, கேளுங்க. இருக்கணும், லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. முதல்ல லாபத்தை எதிர்பார்க்காம செஞ்சோம்னா நம்ம ஃபியூச்சரில் நல்ல இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லாபம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் தொழிலும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நல்லா செய்யலாம். நன்றி சார்.